பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 23 முதல் 26 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 23வது அதிகாரத்திலே இதோ தேவனுடைய சபை எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையில் உள்ளவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே சபையில் உள்ளவர்கள் எப்படியாக சபைக்கு உட்படலாகாது என்றெல்லாம் ஆண்டு நிழலாட்டமாய் இங்கே கற்றுத்தருவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை. ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். அப்படியானால் சபை ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சபை, ரட்சிக்கப்பட்டவர்களால் நிறைந்த சபை. அந்த சபை தான் மணவாட்டியான சபை, தேவனுக்கு இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற சபை. ஆம், சபையிலே பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது சபையின் பிரமாணம். ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அது பிரமாணமாக இருக்கிறது. கூடாரத்தில் அசுத்தம் தேவனாயத்தில் உலாவுகிற இடம், கூடாரத்தில் அசுத்தம் காணப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கே அதை வலியுறுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், தொடர்ந்து பல்வேறு கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே. உன் தேவனாய் கர்த்தர் அது நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை நாம் உடனே செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே இதோ திருமண வாழ்க்கையில் உள்ள ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் என்பதை ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறதை குறித்து பார்க்கிறோம். திருமண வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. ஆம், அது அன்பின் அடிப்படையிலே அமைந்ததான வாழ்க்கை. அன்பை விட்டு அந்த ஒழுக்கத்தை விட்டு பரிசுத்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது அதிலே ஆண்டவர் பிரியமற்றவராய் மாறிவிடுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லி அதே வேளையிலும் ஆண்டவர் விபச்சாரத்தினாலன்றி என்று சொல்லி ஒரு வார்த்தை போடுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் அநேக காரியங்களை இங்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏழையும் எளிமையுமானவர்களை நினைக்க வேண்டும். ஏழைகளை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளாமலும் ஒடுக்காமலும் அவர்களோடு இரக்கத்துடனும் அனுதாபத்துடனும் உரிய மரியாதை கொடுத்து நடத்துமாறு தேவன் இஸ்ரவேலருக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்துள்ளார். விசுவாசிகள் ஏழைகளை இரக்கத்துடனும் அன்புடனும் நடத்தாவிட்டால் அவர்கள் மேல் தேவனுடைய அக்கினி தீர்ப்பு வரும் என்பதையும் இங்கே எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 25வது அதிகாரத்திலும் மனிதர்களுக்குள்ளே வழக்கு உண்டானால் அவர்கள் நியாயமாய் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். நீதிமன்றத்திலே வழக்குகள் சரியான முறையிலே நடக்க வேண்டும், எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த 25வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் கற்றுத்தருகிற குறித்து பார்க்கிறோம். உன் தேவனாய் கர்த்தர் நீ சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்பொழுது நீ அமலேக்கியரின் பெயரை வானத்தின் கீழிராதபடிக்கு அழிய பண்ண கடுவாய். இதை மறக்க வேண்டாம். அமலேக்கு என்பது மாம்சத்தின் காரியங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். மாம்சத்தின் காரியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், 26வது அதிகாரத்தில் முதற் பலன்களை குறித்து தசமபாகங்களை குறித்து ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்படும். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளில் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே உன் தேவனாய் கர்த்தருக்கு அத்தரான உன் பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் ஆண்டவர் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை பற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராஜா பெரிய காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.